தற்போது கிடைத்த அண்மை செய்தி. எதிர்க்கட்சிகள் நமது ஜனநாயகத்தின் மீது ஒரு அங்கம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி தத்துவத்தில் எதிர்க்கட்சிகளின் உரையாடல்களுக்கு மரியாதை அளிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை இப்படிதான் நடத்துவதா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, செய்தி குறித்தான விவரங்கள் என்ன? டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசும்போது திடீரென அவருடைய மைக் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் ஒலிபெருக்கியை அணைத்துவிட்டு அவருக்கான பேசுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்றும் அவர் இந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டு வெளியே வந்து செய்தியாளர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இதற்கு மத்திய அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தினை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தன்னுடைய சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, கூட்டாட்சி தத்துவத்திற்கு நேர் எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது, கூட்டாட்சி தத்துவத்தினுடைய குரல் வலையை மத்திய அரசு நசுக்குகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை இப்படிதான் நடத்துவதா என்ற ஒரு கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கம் என்பதை மத்திய பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசும்போது அவருக்கான வாய்ப்பு முறையாக வழங்கப்படவில்லை. ஆளும் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய மாநிலங்களின் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் பேசும்போது அவர்களுக்கு 20 நிமிடம் வரை வாய்ப்பானது வழங்கப்பட்டது. ஆனால் மேற்கு வங்க முதலமைச்சர் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு மட்டும் 5 நிமிடங்கள் மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டது என்றும் அதற்கு மேல் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்றும் தொடர்ந்து அவர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிற நிலையில ஒரு முதலமைச்சர் பேசும்போது இவ்வாறு செய்வதா என்பது போன்ற ஒரு கண்டனத்தினை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசுக்கு ஒரு கேள்வியோடு தன்னுடைய கண்டனத்தினை முன்வைத்திருக்கிறார். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.